சத்தியம் செய்தி எதிரொலியாக தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைப்பது தொடர்பாக அமைச்சரின் உத்தரவின் பேரில் எம்எல்ஏ நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைத்து தர கோரி அப்பகுதி மக்கள் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் வீட்டை நேற்று முற்றுகையிட்டனர். இது குறித்த செய்தி சத்தியம் டிவியில் விரிவாக வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமைச்சரின் உத்தரவின் பேரில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் மற்றும் சட்டமன்றத்தில் பேசி தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா உறுதியளித்தார். மீன்பிடி தொழில் சம்பந்தமாக நம்ம மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2024-25ஆம் ஆண்டு ஒரு புதிய ஆர்பரே ஒன்று அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்பின்படி புதிய ஆர்பர் இப்போ ஆய்வறிக்கையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆய்வறிக்கை முடிஞ்ச பிறகு புதிய ஆர்பர் கண்டிப்பாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சீரிய முயற்சியில் நம்மளுடைய அந்த துறையினுடைய அமைச்சர் அவருடைய முயற்சியில் உங்களுக்கு ஏகப்படுத்தி அந்த ஆர்பரை பெற்று தருவோம். இல்லை மணல் திட்டுக்களுக்கும், அதாவது புதிய ஆர்பர் ஆர்பர் வந்தாலே இந்த மணல் திட்டுக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. மீன்பிடி இறங்குதளம் வந்துடும், தூண்டில் வலை வந்துடும், என்னென்ன பணிகள் இருக்கோ தேவைப்படுகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை தேவைகள் பணிகள் ஃபுல்லாகவே முழுமையாக வந்துடும். அது சுமார் என்னன்னா ஒரு 250-300 கோடி புதிய ஆர்பர் வந்துச்சுன்னா அவ்வளவு நிதி தேவை இருக்குது.